திருச்சிற்றம்பலம். 1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு எனது பணிவான காலை வணக்கங்கள். நேற்றைய தினம் 4வது திருவெம்பாவையுடைய அரிய விளக்கங்களை எல்லாம், சிவபெருமானுடைய பெருமைகளை எல்லாம் நாம் பார்த்தோம். இன்றைய தினம் 5வது நாள் திருவெம்பாவையுடைய பாடலையும் அதன் விளக்கங்களையும் காண இருக்கிறோம். முதலில் பாடலை நாம் பார்த்துவிட்டு அதற்கு பிறகு அதனுடைய விளக்கங்களை காண்போம். மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படரி கடைதிறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவாரியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாடுஞ் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய்கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய். தோழிகளெல்லாம் காலையில் எழுந்து நீராடுவதற்காக அந்த மாட வீதி வழியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். 5வது நாள் மார்கழி மாதத்திலே ஒரு தோழியினுடைய வீட்டு கதவு திறவாமல் தாளிட்டு மூடப்பட்டிருந்தது. அந்த வாதலுக்கு இவர்களெல்லாம் வந்தாங்க. வந்து அந்த வீட்டு வாசலிருந்து பஜனை பாடல்கள்லாம் பாடிட்டு அந்த தோழியை பார்த்து சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க, நேத்திக்கு ராத்திரி வரைக்கும் நீ திருமாலால் அறிய முடியாத சிவபெருமான், பிரம்மனால் அறிய முடியாத சிவபெருமான், அவர் எப்படி ஜோதி பிழம்பா நின்று அடிமுடி காண ஒன்னா அண்ணாமலையா நின்றார். திருமால் என்ன பண்ணாராம், பூமிக்கு அடியில் போய் அந்த சிவபெருமானுடைய அடியை பார்க்கணும்னு சொல்லி கீழே போகிறாராம் வராக அவதாரம் எடுத்து. பிரம்மா மேலே போகிறார், அந்த முடியை பார்ப்போம், நான் பார்த்துட்டு வரேன், நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அவர் மேலே போகிறார். கீழே போன திருமால் அடியை பார்க்க முடியல. திரும்பி வந்து, என்னால் காண முடியாத உங்கள் திருவடி எனக்கு அனுகிரகம் செய்யுங்கள் என்று அந்த சிவபெருமானிடமே பிரார்த்தனை செய்தார். மேலே போன பிரம்மா கீழே வந்து நான் பார்த்துட்டேன்னு போய் சொன்னார். இந்த மாதிரி சரித்திரங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதை தான் இங்கே சொல்ல வராங்க. அந்த தோழி சொல்லிகிட்டு இருந்தாலும், அடிமுடி காண ஒன்னா அண்ணாமலை அப்படின்லாம் சிவபெருமானுடைய புகழெல்லாம் நேற்று ராத்திரி வரைக்கும் பாடிட்டு இன்றைக்கி இப்போ படுத்து தூங்குறியே, அப்போ நீ சொன்னதெல்லாம் பொய்யா, வஞ்சனை வார்த்தைகளா? நீ இந்த அதிகாலையில் மார்கழி மாதத்தில் எழுந்து நீராடி சிவபெருமானுடைய பெருமைகளை நேற்று ராத்திரி சொன்ன மாதிரி இப்போ சொன்னால் உனக்கு பலன் கிடைக்குமே, இதை விட்டு நீ தூங்கிட்டு இருக்கியம்மா, இது உனக்கே நியாயமா? அதனால் எழுந்து வெளியில் வா. விண்ணவர்களெல்லாம், இந்த உலகத்தில் இருப்பவர்களும் விண்ணவர்களும் மற்ற உலகத்தில் இருப்பவர்களும், நமக்கு தெரிந்து தெரியாமல் எத்தனையோ உலகங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட உலகத்தில் இருப்பவர்களெல்லாம் இந்த திருவடியை காண முடியுமா அப்படின்னு சிவனே சிவனே என்று எல்லோரும் தவம் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் நமக்காக இங்கே வந்து எழுந்தருளி அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறான், அருள் புரிந்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட சிவபெருமானை, அவனுடைய நாமத்தை, சிவனை விட சிவபெருமானுடைய நாமத்துக்கு மகிமை அதிகமாக இருக்கிறது என்று பெரியவர்கள் எல்லாம் கூறுகிறார்கள். மாணிக்க வாசக பெருமானும் அதைத்தான் இந்த திருவெம்பாவையிலே விளக்கமாக சொல்லியிருக்கிறார். சிவனை விட சிவனுடைய நாமத்துக்கு மகிமை அதிகம். அந்த நாமத்தை சொன்னால் நல்ல பலன்கள் நம்மளை தேடி, நம்ம சொன்னாலே போரும் தேடி வந்துருமா. அப்படிப்பட்ட சிவனே சிவனே என்று கூறாமல் இப்படி மஞ்சத்தில் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறாயே பெண்ணே, இந்த உறக்கத்தை விடுத்து நேற்று இரவு நீ சொன்னது போல எழுந்து உடனடியாக வந்து எங்களுடன் நீராட வந்து அந்த சிவனின் பெருமையை பாடவா என்று இந்த திருவெம்பாவையிலே அழகாக விளக்கி இருக்கிறார்கள். இந்த திருவெம்பாவையை பாடுபவர்களுக்கும் இந்த 1-to-1 ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் குருவருளும் திருவருளும் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. ஏனென்றால் இதில் சிவநாம மகிமை அழகாக விளக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த திருவெம்பாவை அனைவரும் பாடி சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து உள்வாங்கி உள்ளார்ந்த அர்த்தத்தை மனதில் நினைத்து சிவபெருமானையும் நினைத்து வழிபட அனைத்து செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான திருவெம்பாவையுடைய பெருமைகளை எல்லோரும் நாம் பாடி பல வளங்களை நாம் பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.